ஆமா, நான் எடுக்கிற இடம் பயம் கிடையாது. என் கூட கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு தெரியாது ஆண்டவரே. எனக்கு எந்த ஆசை, எனக்கு எந்த அந்த 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 இன்ட்ரெஸ்ட், எவ்ரிதிங் நீங்க தான் குடுத்தீங்க. அதனால நானு ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன். நான் பயத்தை விட்டுடுறேன். ஆமென். நான் பயத்தை போட்டுடுறேன். அந்த பயம் எனக்கு கிடையாது. ஹல்லேலூயா. நீ எதை செஞ்சாலும், ஈவன் நீங்க ஒரு எக்ஸாம் எழுதினா கூட, ஈவன் ஒரு கஸ்டமர்ட்ட நீங்க பேசினா கூட, ஈவன் நீங்க உங்க ஆபீசர் கிட்ட பேசினா கூட, ஆண்டவரே எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஜெயத்தை வச்சிருக்கிறீர். ஆமென். நான் அப்படிதான் யோசிப்பேன். போனனாக்கா சக்சஸ் பண்ணாம வரவே மாட்டேன். நிறைய விஷயத்துல இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது கால் எடுத்து வைக்க மாட்டேன். வைக்கிறேன்னு தெரிஞ்சா சக்சஸ். ஏன்னாக்கா நான் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ நீங்க நினைக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னாக்கா, ஆண்டவரே நான் காலை வைக்கிறேன், நான் எடுத்துட்டேன், இன்னைக்கு நான் வைக்கிறேன் அந்த இடத்துல காலை, அதனால எனக்கு ஜெயத்தை நீங்க கொடுக்கணும் இயேசு சுவாமி. ஆமென். எனக்கு பயம் வேணாம், எனக்கு ஜெயம் தான் வேணும். ஹல்லேலூயா. அதனால அதான் அவர் அவ்வளோ பேசிட்டு அவ்வளோ கொஞ்சிட்டு அவருடைய இன்ட்ரடக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு, யெஷூரனே நீ பயப்படாத, யாக்கோபே நீ பயப்படாத. நீ என்ன பயம், எதுக்கு பயம், வேணவே வேணாம். அதாவது பயம் இல்லாத மாதிரி காட்டிப்போம் நம்ம. நான் நம்பவே மாட்டேன். பயம் இல்லாத நபர்களே இந்த உலகத்துல கிடையாது. ஏதோ ஒரு பயத்தம் வந்துட்டே இருக்கும். அப்படி நீ பயப்படவே இல்லைன்னு சொன்னா கூட ஆண்டவர் உருவாக்கி உனக்கு ஒரு பயத்தை தர முடியும். அப்பதான் நீ அவருக்கு பயப்படுன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம பயத்தை விட்டுட்டு ஜெயத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. ஆமா, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. இதை கேட்கும் போதே நல்லா இருக்குது. எங்கெங்கெல்லாம் வறண்ட இடம், எந்தெந்த இடங்கள் எல்லாம் வறண்டு போயிருக்குது, எந்தெந்த இடங்கள் எல்லாம் என் மைண்ட் வறண்டு போய் கிடக்குது, என் பிரெயின் வறண்டு போய் கிடக்குது, அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் என்னத்தை அனுப்புவார்? வறண்ட நிலத்துல ஆறுகளை அனுப்புவார். ஆமென். எல்லாம் செழிப்பா இருக்கு. ஆறு இருந்தாலே செழிப்பு. ஆமென். அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு வர ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஆறுகளாக தான் வரணும். ஆமென். ஆறுகளா தான் வரணும். ஹல்லேலூயா. பாக்ஸா வந்தா ஏத்துப்பியா, ஆறா வந்தா ஏத்துப்பியா? ஆறு ஆறுகளை வந்ததான் நான் ஊற்றுவேன், ஆறுகளை ஊற்றுவேன். அது கூட எப்படி தராரு? அந்த ஆறுகளை எப்படி தராருனாக்கா, அந்த ஆறுகளை எப்படி ஊற்றுறாருனாக்கா, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதுல ஆடட் இதெல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எப்படி பாருங்களேன். சும்மா கிடையாது. உனக்கு வரது உனக்கு மட்டும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எப்பவுமே நம்ம என்ன நினைப்போம்? எங்க அம்மா அப்பாவுக்கு வர்றது அப்படியே நான் எடுத்துக்கினா அப்படியே வாழ வேண்டியதுதான். அப்படி நல்லதா? இல்ல, எனக்கு வேண்டியதை நான் ருசித்து, நான் அதை எடுத்து, நான் அந்த ஆறுகளை என் சந்ததிக்கு அனுப்ப சொல்றது நல்லா இருக்குதா?